சார் பக்காவா ஒர்க் அவுட் ஆகும். நீங்க கிளம்புங்க சார். ஏய் என்ன கிளம்புன்னு சொல்ற? நீ வா. இல்ல நான் ஏற்கனவே தென்றலுக்காக ஆண்டாள் அம்மாவை கோயில்ல மீட் பண்ணியிருக்கேன். அவங்க திரும்பவும் என்ன பார்த்தாங்கன்னா அப்புறம் தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. ஆமா, சித்து சொல்றது கரெக்ட் தான். அதனால நாம மட்டும் போலாம். சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். ஓகே சரி மச்சா, வந்துடுறேன். இந்தா குடி. சுமதி, அம்மா ஜூஸ் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. ஜூஸ். வணக்கம். தென்றலோட வந்திருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க. தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அம்மா நீங்க வந்தீங்கன்னா அந்த ஆண்டவனே நேர்ல வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்கும். என்னடா? எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனர் நீங்க. நீங்க எங்க கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா எங்களுக்கு பெருமை தானே. என்னடா? ஆமா ஆமா. அது இல்லாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் எங்களுக்கு உங்க கூட பழக்கம் இருக்குன்னு சொன்னா அது எங்களுக்கு எவ்வளவு பெரிய பெருமை. என்னடா? பெரிய பெருமை. அதனால தயவு செஞ்சு மறுக்காம கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அம்மா கண்டிப்பா நீங்க வரணும். அம்மா ஜூஸ். ரெண்டு எடுத்துக்கவா. மானத்தை வாங்காத, ஜூஸ் எடுத்து குடி. தேங்க்யூ சார். எனக்கு இல்லையா? வரண்டா உனக்கு. தேங்க்ஸ் மேடம். கூல் ட்ரிங்க்ஸ் நல்லா இருக்குமா? டேய் நீ ஜூஸ் குடிக்கிறது இருக்கட்டும், முதல்ல பத்திரிக்கை கொடுக்க சொல்லு. ஜூஸ் குடிச்சு அப்புறம் கொடுக்கலாம்ல. கொடுக்க சொல்றோம். சார் பத்திரிக்கையை கொடுங்க. ஆமால மறந்தே போச்சு. சாரிங்க, உங்களை பார்த்ததுல பத்திரிக்கை கொடுக்கவே மறந்துட்டேன். மறந்துட்டேன். கொடுங்க. இந்தாங்கம்மா. கல்யாணத்தை சிட்டில எந்த மஹால்ல வச்சிருக்கீங்க? ஆமா, கல்யாணம் சிட்டில இல்ல, ஊர்ல வச்சிருக்கேம்மா. எந்த ஊரு? தேனி. நான் ஏதோ இங்கதான்னு நினைச்சேன். தப்பா எடுத்துக்காதீங்க. அவ்வளவு தூரம் எல்லாம் என்னால வர முடியாது. மாதவி. வரேன் அத்தை. எடுத்துட்டு வா. சரிங்க. நீங்க ஜூஸ் குடிங்க. அத்தை, உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு நேர்ல வந்து செய்ய வேண்டிய மரியாதைய இங்கேயே செஞ்சிடுறேன். சந்தோஷமா வாங்கிக்கங்க. உங்க தங்கச்சிக்கும் தங்கச்சி மாப்பிளைக்கும் இந்த ஆண்டாளோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும். அம்மா, கல்யாணத்துக்கு உங்களால் வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க.
உங்க சார்பா தென்றலை கல்யாணத்துக்கு அனுப்பிச்சிங்கன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கேட்டேம்மா, தென்றல் கிட்ட நிறைய தடவை கேட்டேன். பாட்டி பர்மிஷன் கொடுக்காம என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன தென்றல், கல்யாணத்துக்கு போயிட்டு வரியா? ஏமா தயங்குற? கூட ஒர்க் பண்றவங்களோட தங்கச்சி கல்யாணத்துக்கு போறது ஒண்ணும் தப்பு இல்லையே. இல்ல பாட்டி, எனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிட்டதுனால அம்மா சம்மதிக்க மாட்டாங்க. உன் அம்மா என்ன சம்மதிக்கிறது? நான் சம்மதிச்சிட்டேன்ல, அப்புறம் என்ன? இப்ப என்ன? உன் அம்மா சம்மதிக்கணும், அவ்வளவுதானே? ஒரு நிமிஷம் பொறு. ஆண்டாளம்மா. அம்மா. லக்ஷ்மி, சொல்லுங்கம்மா. தென்றலோட ஆபீஸ்ல மேனேஜரோட தங்கச்சிக்கு கல்யாணம். இன்னும் 3 நாள்ல தேனியில நடக்குதாம். அந்த கல்யாணத்துக்கு நான் வரணும்னு மேனேஜர் வீடு தேடி வந்து என்னை இன்வைட் பண்ணிருக்காரு. என்னால அவ்வளவு தூரம் போக முடியாது இல்லையா? அதனால ஏன் சார்பா நான் தென்றல அனுப்பி வைக்கிறேன். அதுல உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? அம்மா, அது நிச்சயான பொண்ணு எப்படிமா? அதெல்லாம் நான் யோசிக்காமலையா சொல்றேன்? ஒன்னும் பிரச்சனை இல்ல, சந்தோஷமா போயிட்டு வரட்டும். சரிங்கம்மா, நீங்களே சொல்லும்போது நான் என்ன மறுக்கவா போறேன்? சரி, போயிட்டு வரட்டும். சரி லட்சுமி. உன் அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? அம்மா, அப்படியே இன்னொரு விஷயம், தென்றலுக்கு துணையா ஆகாஷ் தம்பியும் அனுப்பி வச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆஹா, சித்துக்கு தென்றல் மேல இருக்கிற லவ் டெவலப் பண்றதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ்னு பார்த்தா இந்த ஆளு தேவையில்லாம ஆகாஷ போட்டு விடுறானே. தென்றல் கூட அவ்வளவு தூரம் போயிட்டு வந்தா ஒரு அவுட்டிங் போயிட்டு வந்த ஃபீல் கிடைக்கும். ஆனா பாட்டி அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்களே. ஆகாஷ் தம்பியும் கூட வரட்டுமே. ஆகாஷ், நீ என்னப்பா சொல்ற? போகணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா நீங்க அனுப்ப மாட்டீங்களே. இல்ல பாட்டி, ஆபீஸ்ல நிறைய ஒர்க் இருக்கு, அதனால நான் போகல பாட்டி. ஆகாஷ், ஆபீஸ் ஒர்க்குங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்காக அதையே பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அப்பப்போ
இந்த மாதிரி ரிலாக்ஸ்டா வெளியூருக்கெல்லாம் போயிட்டு வரதா நல்லது. பாட்டி நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. தென்றலுக்கு துணையா அவ கூட சேர்ந்து நீயும் இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வான்னு சொல்றேன். பாட்டியா இப்படி சொல்றாங்க? என்ன ஆகாஷ், கல்யாணத்துக்கு போறல்ல? நீங்க சொல்லிட்டீங்களா பாட்டி, அதனால போறேன். நானும் உங்க கூட வரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னும் 2 நாள் நம்ம எல்லாரும் கிளம்புறோம், ரெடியா இருங்க. ஓகே. அம்மா ரொம்ப சந்தோஷம். அப்போ நாங்கள் கிளம்பட்டுமா? போயிட்டு வரோமா? போயிட்டு வரோங்கம்மா. சார் சொல்லுங்க சார். சித்து, நீ சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. என்ன சார் சொல்றீங்க? ஆண்டாளம்மா தென்றல கல்யாணத்துக்கு போக சொல்லிட்டாங்களா? தென்றல மட்டும் இல்ல, கூட ஆகாஷ் சாரி அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? சூப்பர் சார். வரட்டும் வரட்டும். சரி வச்சுட்டா? ஓகே சார், தேங்க்யூ சார். தென்றல் கூட ஆகாஷ் வர்றதுனால நாம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். இல்லைன்னா அந்த சிறுத்தை மேக்னாவும் நம்மளை தென்றல் கூட வச்சு பேசி தேவையில்லாம வெறுப்பேற்றிக்கிட்டு இருப்பாங்க. எப்படி இவ ஆகாஷ் போறதுக்கு ஒத்துக்கிட்டா? ஆண்டாள், எனக்கு ஒரு டவுட். என்ன? இல்ல, ஆகாஷும் தென்றலும் இங்க உள்ளூர்லயே ஷாப்பிங் ஏதாவது போறேன்னு சொன்னாங்கன்னா நீ அவங்கள நெருங்கி பழக விடாம வேவு பார்த்துக்கிட்டே இருப்ப. இப்போ தேனி வரைக்கும் அவங்கள அனுப்பி வைக்கிறியே, என்னாச்சு உனக்கு? ஒருவேளை முழுசா திருந்திட்டியா? இல்ல, எனக்கு அப்படி தோணுச்சு, அதான் கேட்டேன். அந்த ஜோசியக்கார சொன்னத மறந்துட்டீங்களா? ஆகாஷுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் நடக்காதுங்கிறது தான் விதின்னு சொல்லி இருக்கான். அந்த விதி கிட்ட நான் தோக்காம இருக்கணும்னா தென்றல ஆகாஷுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும். அப்பதான் தென்றல் ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிறதுல உறுதியா இருப்பா. அதுக்கு அவ ஆகாஷ் கூட கொஞ்சம் நெருங்கி பழகும். அதனாலதான் நான் அவங்க 2 பேரையுமே இந்த கல்யாணத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்படியா? எக்ஸலண்ட். ஆண்டாள், எல்லா விஷயத்தையும் நீ தெளிவா தான் யோசிக்கிற. நீங்க ஒண்ணு என்ன பாராட்ட வேண்டாம். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை தவிர மத்த எல்லா விஷயத்திலையும் நான் தெளிவுங்கிறது எனக்கே தெரியும். ஐயோ, நான் சொல்ல வரல. நான் ஜட்ஜா இருக்கும்போது இப்படித்தான் ஒரு கேஸ் என்கிட்ட வந்தது. அத நான் எப்படி புத்திசாலித்தனமா டீல் பண்ணணும், அதே மாதிரி நீயும் இந்த கேஸ டீல் போயிட்டாளா? என் கிளைண்ட் கூட இப்படித்தான் போயிட்டான். என்ன பண்றது? என்னங்க? சொல்லு மாதவி. அத்தை ஆகாஷ இந்த கல்யாணத்துக்கு அனுப்ப மாட்டாங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்லங்க, ஓகே சொல்லிட்டாங்க. ஆமா மாதவி, நான் கூட இதை எதிர்பார்க்கல. அம்மா அப்போ ஓகே சொல்லுவாங்கன்னு. ஆகாஷ் எப்பவுமே பாட்டி பாட்டின்னு எந்த நேரமும் அவங்களையே சுத்தி வர்றதுனாலதான் அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுங்க. அப்பப்ப இந்த மாதிரி 4 இடத்துக்கு போய் 4 புது மனுஷங்க கிட்ட பழகுனா தானே அவனுக்கு நல்லது கெட்டதுன்னா என்னன்னு தெரியும். ரொம்ப கரெக்டா சொன்ன. ஆகாஷ் சந்தோஷமா இருந்தா போதும் கடவுளே.
கெட்டு மேலம் கெட்டு மேலம். ஐயோ நான் இல்ல நான் கட்டல இல்ல. டேய் என்னடா ஆச்சு? ஏன் இப்படி கத்துற? டேய் உன்னதான் கேக்குறேன், என்ன ஆச்சு? அது கனவு. கனவா? என்ன கனவு? இல்ல எனக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி கனவு கண்டேன்டா. ஐயோ ஐயோ. டேய் நானே ஏன் இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னு பதட்டமா இருக்கேன். சிரிச்சுக்கிட்டு இருந்தா ஏண்டா பின்ன சிரிக்காம முக்காடு போட்டு அழ சொல்றியா? மச்சான் எப்படிப்பட்ட கனவு கண்டிருக்க தெரியுமா நீ? இந்த மாதிரி கனவெல்லாம் இந்த உலகத்துல எவனுக்குமே வராதுடா. ஆனா சூப்பர் கனவுடா இது. ஓ விடிஞ்சிருச்சா? மச்சான் அப்ப நீ கண்டது பகல் கனவு தானா? டேய் என்னடா சொல்ற? பொதுவா பகல் கனவு கண்டா பழிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஆனா எனக்கு என்னவோ நீ கண்ட இந்த கனவு பழிக்கும்னு தோணுது. சரிடா, மேனேஜர் தங்கச்சி கல்யாணத்துக்கு நாம தேனி வரைக்கும் போகணும். சரி வா, இப்பவே டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமே குளிச்சு வா, கிளம்பலாம். இல்லடா நான் வரல. என்னது வரலையா? ஏன்டா? டேய் நான் வேற அங்க வந்தா நடக்க கூடாதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்குடா. ஓ நீங்க இப்ப கண்ட கனவு பழிச்சிரும்னு பதட்டப்படுறீங்க. மச்சான் அங்க பாரு, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது? தெரியல. அனாவசியமா நாம எதுக்காகவும் பயப்படக்கூடாது. ஏன்னா நடப்பது நடந்தே தீரும்.